வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகள்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே. இப்போ நமக்கு பாக்கி இருக்கிறது என்னன்னா, ஜாதகம் கணிக்கிறதுல லக்னம், ராசி இதை பத்தி சொல்லிட்டோம். அதுல தசா இருப்பு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் ஜாதகம் எழுதுறதுல, வேற எதுவுமே கிடையாது. தசா இருப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சது. இதுவரையிலும் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது லக்னம் நின்ற நட்சத்திர பாதம் மட்டும் இல்லாம அந்த டிகிரி கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது வரையிலும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா டிகிரி கண்டுபிடிக்காமலே நீங்க பாதம் மட்டும் வச்சு எழுதினாலே போதும். அடுத்து நம்ம என்ன தேவை அப்படின்னா, ராசி தெரியணும். ராசி சந்திரன் நிக்கிற ராசி தான் சந்திரா லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா ராசின்னு சொல்றோம், ஆனா சந்திரா லக்னம் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் நின்ற ராசியே சந்திரா லக்னம் அப்படின்னு சொல்றோம். அது ராசி கண்டுபிடிக்கிறது, ஜனன நட்சத்திரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் தசா இருப்பு. ஜனன நட்சத்திரம் நம்ம லக்னம் நின்ற நட்சத்திரம் தான் கண்டுபிடிச்சோம், லக்ன புள்ளியை தான் கண்டுபிடிச்சோம். அப்ப ஜனன நட்சத்திரம் அல்லது பிறவி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான். இது ஒண்ணும் இல்லை, அந்த பாதசாரம் எழுதணும் இல்லையா, அதுல சந்திரன் எந்த நட்சத்திரத்துல காட்டினாங்களோ அதுதான் ஜனன அல்லது ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம்னு பொதுவாக சொல்லுவோம். அதுல இருந்துதான் தசா இருப்பு கண்டுபிடிக்க போறோம். ராசி கட்டம் எப்படி அமைக்கிறது, இது முன்னாடியே இந்த கிரகம் எல்லாம் எடுத்து எழுதணும் இல்லையா, அது ரெண்டு வகையில எழுதுறது சொல்லி கொடுத்தோம். அதுல உள்ளது அதுதான் ராசி கட்டம். திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, ராசி நம்ம லக்னம் தான் பார்த்தோம், ராசினா என்ன தெரியணுங்கிறதுக்காக மீண்டும் அதை சொல்றோம். அப்ப இது ராசி கட்டம், இது நவாம்சம். பழைய நோட்டுகள்ல அம்சம்னு மட்டும் கூட போட்டிருப்பாங்க சில இதுல. இப்ப ரொம்ப துல்லியமா, அதாவது இத D9 அப்படிம்பாங்க, D9. டினா டிவிஷனல் சார்ட். அந்த காலத்துல நவாம்சம் மட்டும் போட்டாங்க, அதனால அது அம்சம்னே முடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய வர்க்கங்கள், வர்க்க சக்கரங்கள், அதான் டிவிஷனல் சார்ட். தமிழ்ல வர்க்க சக்கரங்கள், ஆங்கிலத்துல டிவிஷனல் சார்ட். அதனால D1னா ராசி கட்டம். அப்புறம் D2, D3, D60 அதுக்கு மேல கூட போகுது. அதாவது ஒரு கட்டத்தை 60 பிரிக்கிறது. 30 பிரிச்சாலே ஒரு டிகிரி தான். இது 60 பிரிச்சு பலன் சொல்ற அளவுக்கு போகுது. அதனால D9 அப்படின்னா நவாம்சம், நவ அம்சம் அப்படின்னு அர்த்தம். D3 அப்படின்னா திரேஸ்கானம் அல்லது திரேகானம். இப்ப D60 எல்லாம் போட்டோம்னா பலன் சொல்ல துல்லியமா இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு ராசி 30 டிகிரி, இந்த 30 டிகிரியில D60னா இதை எப்படி பிரிக்கிறோம், 60 பிரிக்கிறோம். அரை டிகிரி கூட துல்லியமாக அதுல வரும். அரை டிகிரி துல்லியமா அப்படின்னா அந்த அளவுக்கு பிறந்த நேரம் நம்ம துல்லியமாக குறிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த டிவிஷனல் சார்ட்ல ஒரு D9 அல்லது D12, அதிகபட்சம் D12, இதுக்கு மேல போனோம்னா துல்லியத்தன்மை குறையும். அப்படிங்கிறப்போ பலன் தவறா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் நீங்க உங்க அனுபவத்துல இதை இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி பயன்படுத்தலாம், இன்னும் துல்லியம் கொண்டு வரலாம், டேட் எனக்கு கரெக்டா தெரியும், டைம் கரெக்டா தெரியும் அப்படிங்கிற லெவல்ல, உயர் நிலையில நீங்க அதை பயன்படுத்திக்கலாம்.
அப்போ இந்த டைம்லயே நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பழைய காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நோட்டுல ஜாதகம் எழுதி கொடுத்தவங்க இப்பெல்லாம் வந்து என்ன நாளிகையும் எழுதிட்டு அதே டைம்ல நம்ம மணி கணக்கும் எழுதியிருப்பாங்க. பழைய ஜாதகங்கள்ல துல்லியமா எழுதாம விட்டுருப்பாங்க. அதாவது பர்பஸாவே எழுதாம விடுவாங்க. வேணும்னே, என்ன சொல்ல போனா வேணுக்குனே அந்த மாதிரி. ஏன் சார் அப்படி பண்ணாங்க? அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, ஆண் குழந்தைனா லக்னம் ஆண் ராசியில தான் விழணும். பெண் குழந்தைனா லக்னம் பெண் ராசியில தான் இருக்கணும். அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருந்துச்சு அப்ப. அப்ப என்ன பண்ணாங்க, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் லக்னத்தை திருத்தம் பண்றேன், நீங்க குறிச்ச டைம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சப்போஸ் ஒரு ஆண் குழந்தை லக்னம் ரிஷப லக்னமா இருக்கு. இந்த ரிஷப ராசிங்கிறது ஆண் ராசியா பெண் ராசியா? பெண் ராசி. ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, அப்போ இது டேட் அதாவது டைம் வந்து தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி மேஷத்துல வர்ற மாதிரி போட்டுருவாங்க. ஆனா டைமை மாத்தி எழுதுனா பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, நான் கொடுத்த நேரம் வேற ஏங்க மாத்தி எழுதுனீங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நாளிகை கணக்குல அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தோம், என்னது அந்த இது மாறுறது வந்து ஒரு தேதியே சூரிய உதயம் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை சில நாளைக்கு கொடுக்குற மாதிரி வருது. ஒன்று பார்த்தோம் நம்ம 14ஆம் தேதிக்கு அப்புறம் 24ஆம் தேதி தான் சூரிய உதயம் மாற்றம் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதே மாதிரி மற்ற இதுல எல்லாம் கூட கொஞ்சம் அக்யூரேசி கம்மியா இருக்கும். ஒன்று கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது கொடுக்கறது ஒரு இடைவெளி விட்டு கொடுப்பாங்க. இப்போ இடையில இருக்க டைமுக்கெல்லாம் அந்த பஞ்ச அங்கங்கள் இருக்க வாய்ப்பு குறைவு. இந்த மாதிரி இப்ப கூட லக்ன திருத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய குருமார்களே என்ன சொல்றாங்கன்னா, தசாம்சம் எடுத்துக்குங்க. தசாம்சத்துல மியூட் பண்ணிக்கங்க யாருதுன்னு பார்த்து. தசாம்சத்துல லக்னம் அந்த ஆண் குழந்தைன்னா ஆண் லக்னத்துல ஆண் ராசியில விழணும், பெண்ணுனா பெண் ராசியில விழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடத்தி இருந்தாங்க. தசாம்சத்துல கூட நீங்க டைம் எவ்வளவு வித்தியாசம் வரும்னா, முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடி 5 நிமிஷம் வரும். அதாவது 10ஆ D10 அப்பவே 10 நிமிஷம் பிளஸ் ஆர் மைனஸ் 5னாவே டோட்டல் 10 மினிட்ஸ் வித்தியாசம் வருது. 10 நிமிஷம் வித்தியாசத்துல எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்? தசாம்சத்துக்கே பிளஸ் ஆர் மைனஸ் 5, ஏன்னா 5 நிமிஷம் இந்த பக்கம் அல்லது அந்த நிமிஷம் அதிகமாக்கி பார்க்க வேண்டியிருக்கும், அல்லது 5 நிமிஷம் குறைச்சலா வரையிலும் அது மாறும். இப்போ மொத்தத்துல 10 நிமிஷம் டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறப்ப அதுவும் துல்லியம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு போகலாம். ஆனா லக்னம் போடுறப்ப 2 மணி நேரம் வித்தியாசம் வரும், இதுல ஏதோ 10 நிமிஷம் வித்தியாசத்துல முடிஞ்சிருது. துவாதசாம்சம், துவாதச அம்சம், துவானா 2, தசம்னா 10, துவாதச அம்சம் அப்படின்னா ஒரு ராசியை 12ஆ பிரிக்கிறது, அல்லது D12 சார்ட், D12 இந்த சார்ட்ல போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் பண்றேன் எனக்கு கரெக்டா வருது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எடுத்துக்கிறாங்க. D10 எடுக்கிறவங்க எனக்கு சரியா வருதுன்னு அவங்க சொல்றாங்க, D12 எடுக்கிறவங்க அவங்களுக்கு சரியா வருதுன்றாங்க. முன்னாடி 4 நிமிஷம் நகர்த்தி பாருங்க, பின்னாடி 4 நிமிஷம் நகர்த்தி பாருங்க அப்படின்றாரு. இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்றாங்க. அவங்க சொல்றதுல வந்து நான் பிழை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சொல்லல. இதுல விஷயம் இப்படி இருக்கு. அப்ப எப்படி சார் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க எப்படி சார் லக்ன திருத்தத்துக்கு சொல்றீங்க? லக்னம் எப்ப திருத்தம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சொல்ற பலன் வந்து ஒத்து வரல, இந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு சொல்லும் போது அவங்க பலனே ஒத்து வரலன்னு சொல்றாங்க, அப்போ லக்ன திருத்தம் பண்ணணும். ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்ம பார்க்கும்போது கிளையண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அது வரையிலும் நாம தப்பா சொல்றோம்னு நினைச்சிட்டு கிளம்பி போயிடுவாங்க. வெளியவே சொல்ல மாட்டாங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, வெளியில போய் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அப்ப லக்ன திருத்தம் நம்ம எப்படி பண்ண முடியும்? சிரமம்தான்.
உண்மையிலே லக்னம் திருத்தம் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு முறையில கேபி முறையில ஒண்ணு சொல்லுவாங்க. அது இங்க வேண்டாம். என்னுடைய கருத்து என்னன்னா, கிளையண்ட் ஒத்துழைத்தால் என்ன செய்யலாம்னா, அவங்களுடைய சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்களை கேட்டு இங்க நமக்கு அந்த அமைப்பு கரெக்டா எந்த லக்னத்துக்கு போட்டா அந்த மாதிரி கரெக்டா வருதோ அதை வந்து பண்ணலாம். அப்ப எப்ப நம்ம சந்தேகப்படலாம் லக்னத்துல மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆண் ராசி பெண் ராசி பாக்குறது அவ்வளவு சரியா வராதுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சந்தி லக்ன சந்தின்னு சொல்லுவோம். 29 டிகிரிக்கு மேல லக்னம் விழுது ஒரு ராசியில. இப்ப மேஷம் 29 டிகிரியில விழுது, அல்லது ரிஷபம் ஒரு டிகிரிக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, மேஷம் ரிஷபம்னு இல்ல, எந்த ராசியில இருந்தாலும் 29 டிகிரிக்கு மேலையும் இந்த பக்கம் வந்து 1 டிகிரி அல்லது 1 டிகிரிக்குள்ளே இருந்தா அப்ப வந்து பலன் சரியா வருதா அப்படின்னு பார்க்கணும். அவங்கள்ட்ட கேட்கறது சிரமம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம 2 ராசியையும் வச்சுக்கிட்டு 2 லக்னத்தையும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லி பார்த்து எது சரியா வருதோ அதை பிடிச்சுக்கணும். இதுதான் சரியான முறை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். அப்போ லக்ன திருத்தம் இது ஹையர் கிளாஸ் தான் சொல்லணும். இப்ப சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஏன்னா சொல்லாம இருக்கக்கூடாது. லக்ன திருத்தம்னா என்னன்னு தெரியணும். ஒரு ஜோதிடர் அப்படின்னா லக்ன திருத்தம்னா என்னன்னு தெரியணும். இப்போ லக்னத்தை திருத்துறதுக்கான வழியும் சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன். அடுத்து நட்சத்திரம் அல்லது ஜன்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் நின்ற புள்ளி. அடுத்து ஒரு நட்சத்திரத்துல தசாபுத்தி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சந்திரன், அதாவது குழந்தை ஜனனமாகிறப்ப சந்திரன் உதாரணத்துக்கு மகம் நட்சத்திரத்துல நிக்குது. அப்ப என்ன தசை ஆரம்பமாகும்? மகம். நம்ம 9 கிரகங்களுக்கு நட்சத்திரத்தை ஒதுக்கி அட்டவணை கொடுத்தோம். கேது தசை ஆரம்பம். இப்ப கரெக்டா மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பதான் அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது. மகத்துக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம்? மகத்துக்கு முன்னாடி ஆயில்யம். பஞ்சாங்கத்துல எப்படி என்ன நட்சத்திரங்க? இப்ப பஞ்சாங்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆயில்யம் முடியும் நேரம் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல ஆயில்யம் முடியுதுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப மகம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மகம் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப அந்த குழந்தைக்கு கேது தசை 7 வருடம் இருப்பு, தசா இருப்பு 7 வருடம்னு போடணும். இப்ப இந்த நட்சத்திரம் 60 நாளிகைக்கு இருக்கிறதா வச்சுக்குவோம் உத்தேசமா. 60 நாளிகை. இன்னொரு தசை எடுத்துக்கோமே, சூரியனுக்கு எத்தனை வருடம் தசா? 6 ஆண்டுகள். கணக்குக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக 6 ஆண்டுகள் தானே சூரியனுக்கு? 6 ஆண்டுகள். சூரிய நட்சத்திரத்துல கரெக்டா இந்த மாதிரி 0ல ஆரம்பிச்சதுன்னா அப்ப தசா இருப்பு, சூரிய தசா இருப்பு 6 ஆண்டுகள் அப்படின்னு போடுவோம். இப்போ ஒரு 10 நாளிகை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 60 நாளிகை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உத்தேசமா 6 வருடம். அப்ப 10 நாளிகை முடிஞ்சு போச்சுன்னா, இந்த குழந்தை பிறக்கும் போது சூரியனுடைய நட்சத்திரம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எங்க இருக்கு? சிம்மத்திலேயே இருக்குல்ல சூரிய நட்சத்திரம். உத்திராடம். சிம்மத்திலே உத்திரம். உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு. இப்ப அங்க வந்து ஒரு 10 நாளிகை, சாரி 10 நாளிகை 10 நாளிகை கழிச்சு ஒரு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பிச்சு
10 நாளிகை கழித்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 60 நாளிகைக்கு 6 ஆண்டுகள். விட்டு விட்டு வருதா? நெட்வொர்க் ப்ராப்ளமா? எல்லாருக்குமே அப்படிதான் வருதா? எப்படிங்க? வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. சரி, பார்ப்போம். சூரியனுடைய நட்சத்திரம் 60 நாளிகை இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா 10 நாளிகை கழித்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ சென்ற தசை, அதாவது செல் கர்ப்பத்தில் சென்றது அப்படிம்பாங்க. அதாவது குழந்தை பிறக்கும் போது 10 நாளிகை போயிடுச்சு அப்படின்னா 60 நாளிகைக்கு 6 ஆண்டுகள், 10 நாளிகைக்கு எவ்வளவுன்னு பார்த்து அதை கழிச்சிடணும். அவ்வளவு தசா வந்து சென்று விட்டது, மீதி தசா தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இது உதாரணத்துக்கு நம்ம இதை உண்மையிலேயே போட்டே கண்டுபிடிச்சிருவோம். இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதி அந்த பரமநாளிகை அப்படின்னு ஒண்ணு தெரியணும் நமக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு நட்சத்திரம் 60 நாளிகை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது சராசரி. ஆனா நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்து ஆதி அந்த பரமநாளிகை கண்டுபிடிக்கணும். ஆதி அந்தம், அதாவது தொடக்கத்துல இருந்து முடிவு வரையிலும் அந்த நட்சத்திரம், அதாவது முதல் நட்சத்திரம் முடிந்து இந்த நட்சத்திரம் தொடங்கி இந்த நட்சத்திரம் முடிகிற வரையிலும் உள்ள நேரம். இப்ப நமக்கு வந்து விசாக நட்சத்திரம்னு பார்த்தோம். அப்ப விசாகம் முடிவும் நேரம் மைனஸ் விசாகம் தொடங்கும் நேரம், இதை பார்த்தோம்னா அந்த மொத்தம் எவ்வளவு நாளிகை அந்த நட்சத்திரம் இருந்திருக்குன்னு தெரியும். அது ஆதி அந்த பரமநாளிகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம குழந்தை எடுத்துக்கிட்ட குழந்தை வந்து உதாரண ஜாதகம் 22/5/2024 குரோதி ஸ்ரீ வைகாசி 9ஆம் தேதி புதன்கிழமை. இது சபரி பஞ்சாங்கத்துல 30ஆம் பக்கத்துல இருக்கு. எப்படி பாக்குறது? பஞ்சாங்கம் வச்சிருக்கீங்களா கையில? நட்சத்திரம் தொடக்க நேரமும் முடியும் நேரமும் நமக்கு தெரியணும். சரி, இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, விசாகம் தொடங்கிறது, அதாவது விசாகம் முடியறது 20, இதை பார்த்துங்க, நான் அங்க எடுத்து காட்டுறேன். விசாகம் முடியறது 23/5/24 8/8 உதயாதி நாளிகை 8/8க்கு விசாகம் முடியுது. விசாகம் தொடங்குதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க பஞ்சாங்கத்துல, சுவாதி முடியறத கொடுத்துருப்பாங்க. சுவாதி 22ஆம் தேதி 4 நாளிகை 27 வினாளிகைக்கு முடியுது. அப்ப சுவாதி முடியுதுன்னா விசாகம் அங்கதான் தொடங்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப இதை எங்க பாக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். பஞ்சாங்கம் தெரிகிறதா? பஞ்சாங்கம் தெரியுதுங்களா? தெரியுது சார். சரி, 30ஆம் பக்கம் இருக்கு. வைகாசி மாதம் குரோதி வருடம். ஏன்னா அதை நம்ம செக் பண்ணிக்கணும், மாத்தி பார்த்துட்டோம்னா போச்சு. இங்க பாருங்க, 22ஆம் தேதி வைகாசி 9 என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நட்சத்திரம் முடியும் நேரம் தான் சொல்லுவாங்க. அதனால இங்க சுவாதி 4:27 அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து கொஞ்சம், அதாவது 7:30 மணிக்கெல்லாம், காலையில 7:30 மணிக்கு சுவாதி முடியுது. நமக்கு குழந்தை பிறந்தது 3:39 பிற்பகல். அதனால இதை தாண்டி தான் பிறந்திருக்கு. சுவாதி முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துங்க, 4:27 அங்க எழுதியிருந்தேன். தேதி வந்து 22ஆம் தேதி. 22ஆம் தேதி 4:27க்கு சுவாதி முடியுது அப்படின்னா விசாகம் இங்க தொடங்குதுன்னு அர்த்தம். விசாகம் எப்ப முடியுது பாருங்க, 23ஆம் தேதி இங்க இதுதான் நட்சத்திரம். ஏன்னா இந்த இதை பார்த்துக்கணும், இதுதான் நட்சத்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற திதி. விசாகம் 8/8, அதாவது 9 மணி, காலை 9 மணிக்கு முடியுது. அடுத்த நாள் காலையில 9 மணி வரையில இருக்கு. இப்படி பார்த்துக்கணும். அப்ப இங்க இருந்து இதுவரையிலும் உள்ள நேரம் தான் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய
ஆதி அந்த பரம நாளிகை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப மைக் சரியா வருதுங்களா? கேக்குதா? சவுண்ட் கேக்குது சார். சரி சரி. விட்டு விட்டு வருதா? எல்லாருக்குமே விட்டு விட்டு வருதா? இல்ல, எனக்கு சரியா இருக்கு சார். சரி, அப்ப உங்களுடைய நெட்வொர்க் இதா இருக்கும். கொஞ்சம் நல்ல இடத்துல உட்காந்துங்க, நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல. சரி, இப்போ நம்ம அந்த பிரசன்டேஷனுக்கு வருவோம். பாத்தீங்களா? 8 நாளிகை பார்த்தோம். 23ஆம் தேதி. இது வந்து 4:27. இதை கழிக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஆதி அந்த பரம நாளிகை, அதாவது நட்சத்திரம் மொத்தம் எவ்வளவு நேரம் இருந்துச்சுன்னு தெரியும். அது புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம் நம்ம. சூரிய உதயம் அன்னைக்கு, சூரிய உதயம் இந்த புள்ளி அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது 22ஆம் தேதி தான் குழந்தை பிறக்குது. அன்னைக்கு சூரிய உதயம் இந்த இடத்துல நடக்குதா வச்சுக்குவோம். இடம்னா இது காலம், டைம் லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போ சுவாதி வந்து 4:27 வரையிலும். இங்க வந்து சூரிய உதயம்னா என்ன அர்த்தம்? உதயாதி நாளிகை 0ன்னு அர்த்தம். 0ல இருந்து வருது. 4 நாளிகை 27 வினாளிகையில சுவாதி நட்சத்திரம் முடியுது. அடுத்த நாள் காலையில சூரிய உதயம். ஏன்னா இப்ப நம்ம நட்சத்திரங்கள் அடுத்த நாள் தான் முடியுது இல்லையா, அதனால அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் 23/5/24 சூரிய உதயம். இப்பவும் சுவாதி முடிஞ்சு அடுத்த விசாகம் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் விசாகம் முடியுது. எப்போ? 23ஆம் தேதி 8 நாளிகை 8 வினாளிகையில விசாக நட்சத்திரம் முடியுது. இப்ப சொல்லுங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முடிகிற இடம் இது. அப்ப விசாக நட்சத்திரனுடைய மொத்த காலம் எவ்வளவு? இந்த அளவு. இங்க இருந்து இதுவரையிலும் உள்ள அளவு. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல இந்த இடைவெளியை கண்டுபிடிச்சுக்கணும், கால இடைவெளியை. சரியா? இங்க இருந்து ஒரு சூரிய உதயத்திலிருந்து இன்னொரு சூரிய உதயம் வந்து 60 நாளிகை அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து வித்தியாசம் வரும். அது பார்க்கணும்னா இன்னும் துல்லியமா போகணும். ஏன்னா நம்ம சூரிய உதயம் பார்த்தோம் இல்லையா, முதல் நாள் சூரிய உதயம் என்ன நேரம், அடுத்த நாள் சூரிய உதயம் என்ன நேரம்னு பார்த்தோம். அப்ப அதை பார்க்கறப்ப இன்னும் கணக்கு பெருசா வரும். ரொம்ப துல்லியமா பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். இப்ப நம்ம சராசரியா என்னன்னு வச்சுக்கிறோம்? 60 நாளிகைன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் இங்க பாருங்க, இங்க இருந்து இதுவரையிலும் உள்ளது 60 நாளிகை. நமக்கு விசாக நட்சத்திரம் இங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த நேரத்தை கழிச்சிடணும். அதனால 60 நாளிகையில இருந்து 4 நாளிகை 27 வினாளிகையை கழிச்சுட்டா இந்த அளவு கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல 8 நாளிகை 8 வினாளிகை இருக்கு. அப்போ 60ல இருந்து இதை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் 8 கூட்டிக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரனுடைய மொத்த அளவு கிடைச்சிரும். இது புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது இது புரியாம இருக்கா? இது புரிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு. இது மட்டும்தான் புரியாது. கரெக்டா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். ஓ சரி, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நானே வந்து வெளியில வந்துட்டோன்ட்டு யாருமே பேசலைன்னு உடனே. சரி, விசாகம் ஆதி அந்த பரம நாளிகை இதுல இருந்து இதுவரையிலும். முதல்ல இதை போட்டா சரியா வராதுங்கிறதுக்காக நான் சொல்லி காட்டிட்டு போட்டுருவோம். ஆதி அந்த பரம நாளிகை இதுல இருந்து இங்க இருந்து இதுவரையிலும். எப்படி கழிக்கிறோம், ஏன் கழிக்கிறோங்கிறத நம்ம படம் போட்டு காட்டிட்டோம். அப்ப பாருங்க, இங்க வந்து இதுல இருந்து இதுவரையில 60, அதுல 4:27 கழிச்சிட்டோம். அதனால 60 மைனஸ் 4:27. அப்புறம் இந்த 8 கூட்டிக்கணும். சோ இப்படி போட்டுக்கிறோம். பாருங்க, அதே தான் திரும்ப என்ன மறந்துருங்கிறதுக்காக அதை அப்படி இங்க கொண்டு வந்திருக்கேன். 60 மைனஸ் 4:27 பிளஸ் 8 60 மைனஸ் 4:27 இது கழிக்க தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து 60, இங்க இருந்து ஒண்ணு கடை வாங்கினா 60 இருக்கும்.
இந்த 60ல 27 போச்சுன்னா 33 இருக்கும். இங்க ஒண்ணு கொடுத்துட்டதுனால 59 தான் இருக்கும். 59ல 4 போச்சுன்னா 55. அப்ப 55 33 இதனுடைய மதிப்பு. இங்க ஒரு 8 இருக்கு. இந்த 33ல 8 கூட்டினீங்கன்னா 41 ஆயிடும். இங்க ஒரு 55, இங்க ஒரு 8, 55 8 63 நாளிகை 41 வினாளிகை. அதாவது 0.41 நாளிகைன்னு மொத்தத்துல கொடுத்துறேன். இது ஆக்சுவலா இது நாளிகை, 41 வினாளிகை. இப்ப இது எல்லாமே வினாளிகையா மாத்திக்கிட்டாதான் நமக்கு கணக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம லக்னம் காணுதல்லையே அப்படிதான் பண்ணோம். இப்ப இந்த ஆதியந்த பரமநாளிகை கண்டுபிடிக்கிறது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏதாவது சொல்லணுமா இதுல? அப்புறம் நீங்க சந்தேகம் எல்லாம் கேட்டீங்கன்னா தான் சரியா வரும். சந்தேகம் கேட்க மாட்டேங்கிறீங்க. சந்தேகம் உங்களுக்கு வந்து ஜோதிடத்துல இருக்க சந்தேகம் எல்லாம் டெய்லி கேட்டீங்கன்னா தான். இன்னும் எத்தனை கிளாஸ் வேணாலும் எடுக்கிறேன். இன்னைக்கு 20, நான் சொன்னது 21, இன்னும் 10 கிளாஸ் கொடுக்க எடுக்க ரெடி. நீங்க வந்து சந்தேகம் நிறைய கேளுங்க. இந்த அடிப்படையில சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அதை அன்னைக்கு பாதி சொன்னோம் இல்லையா, அந்த மீதியை இப்ப சொல்லிடுறேன். அஸ்தங்கம் வந்து சூரிய சித்தாந்தம் கூறுவது. ஏன்னா அஸ்தங்கத்தை பத்தி முன்னாடியே 2 விதமா நம்ம அட்டவணை கொடுத்துருந்தோம். அஸ்தங்கம் பத்தி சொல்லிட்டோம், திக்பலம் சொல்லிட்டோம். இதுல இடையில சந்தேகம் இருந்தா கேளுங்க. காலபலம் சொல்லிட்டோம். பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்த இது வந்து மாரகாதிபதியை கேட்டுக்கிட்டே இருந்தார் சார். சார் இருக்காரா? இங்கே சத்ததே காணோம். இல்லையா? அவரு இன்னைக்கு கிளாஸ் வரலையா? எந்த சார்? சார் பிரகாஷ் சார் வந்திருந்தாரா? அவரு தான் மாரகாதிபதியை சொல்லுங்கன்னாரு. நான் ஆரம்பத்துல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி பத்தி நடத்தணும். அப்ப மாரகாதிபதிங்கிறது மாரகத்தை கொடுக்கும் வாய்ப்புடைய கிரகங்கள். திரும்ப நல்லா கவனிச்சுக்கங்க. மாரகத்தை கொடுக்க வாய்ப்புள்ள கிரகங்கள் அப்படி எடுத்துக்கங்க. மாரகத்தை கொடுக்கும் கிரகங்கள்னு எடுத்துக்காதீங்க, சரியா? ஏன்னா அது மாரகத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மாரக அளவுக்கு, மாரகம்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ அதை கொடுக்கக்கூடியது மாரக அதிபதின்னு சொல்லுவோம். நான் திரும்பவும் சொல்றேன், இதை அப்படியே எடுத்துக்கிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா நான் என்னுடைய ஜாதகத்திலேயே நான் 55லயே இருந்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் 20 வருஷம் கண்டிப்பா நல்லா இருப்பேன், சரியா? அதனால ஜோதிட நிறைய பாடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிட விதிகளை அருமையா சொல்லிடுவாங்க. விதி விலக்குகளை சொல்ல மறந்துடுவாங்க அல்லது சொல்லாம விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு விதி, நாடியில ஒரு விதி சொன்னாங்க. என்னன்னா, ராகுக்கு இடம் கொடுத்தவனும் கேதுக்கு இடம் கொடுத்தவனும் ஒன்னா சேர்ந்தா அந்த பாவகம் நாசம் அப்படின்ட்டு. அதாவது ஒருத்தர் வந்து 4ஆம் அதிபதி ராகுக்கு இடம் கொடுத்திருக்காரு, 10ஆம் அதிபதி கேதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. இவங்க 2 பேரும் போய் 10ல உட்கார்றாங்க. அப்ப இந்த விதிப்படி பார்த்தா அவங்களுக்கு தொழிலும் வரக்கூடாது, கல்வியும் வரக்கூடாது. சரி, ஒரு உதாரண ஜாதகம் வந்து எனக்கு கரெக்டா அமைஞ்சுது. அவங்க எம்டி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். இப்ப எப்படி எடுத்துக்கிறது? கல்வியும் வராது, தொழிலும் வரக்கூடாது. அந்த விதிப்படி விதி சரி, விதியை தவறுன்னு நான் சொல்லல. அப்ப அங்க சொல்ல வேண்டிய விதி விலக்கு நமக்கு சொல்லப்படவில்லை. என்ன விதி விலக்கு நான் அதுல கண்டுபிடிச்சேன்னா,
அவங்க இருக்கிறதோட சேர்ந்து ஒளி கிரகம் அங்க இருக்கு. இந்த ராகுக்கு இடம் கொடுத்தவரும் கேதுவுக்கு இடம் கொடுத்தவரும் இருக்கிற வீட்டுல சுக்கிரனும் பௌர்ணமி சந்திரனும் இருக்கிறாங்க. அப்ப இந்த விதி விலக்கு நாம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் ஜாதகம் பார்க்கறதுல விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிழைகள் வரும். நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம், நமக்கு இதாயிடுமா அதாயிடுமான்னு. அப்போ ஒன்னொன்னுக்கும் நீங்க எந்த விதியை படிச்சாலும், இனி இப்ப சொல்ற ஞாபகம் வச்சுங்க, எந்த விதியை படித்தாலும் இதுக்கு என்ன விதி விலக்கு அப்படின்னு உடனே ஞாபகம் வந்துடும். இப்ப மாரகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன விதி விலக்கு இருக்கும்னு தேடணும். இதுதான் நமக்கு ஜோதிடத்தை சரியாக புரிய வைக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு மாரகாதிபதிய அதுக்கப்புறம் மனசுல வச்சுக்கணும். சரலக்னங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவார்கள். சரலக்னம் ஒண்ணு சொல்லுங்க. மேஷம், மேஷம், கடகம், துலாம். சரி. அப்ப மேஷ லக்னக்காரங்களுக்கு யாராரு மாரகம் தருவார்கள்? நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சுக்கிரன் ஒண்ணு, 7ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான் மேஷத்துக்கு, இல்லையா? பரவாயில்லப்பா, இவங்களுக்கு ஒரே ஆள் தான் மாரக அதிபதி, அப்படிதானே? மேஷத்துக்கு ஒருத்தரே வந்ததுனால மேஷத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கோ. சரி. ரிஷபத்துக்கு அது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னங்களுக்கு 3, 8. அப்ப ரிஷபத்துக்கு மாரகாதிபதி யார்? ரிஷபத்துக்கு 3வது ராசி எது? கடகம். சந்திரனும் குருவும். சந்திரனும் குருவும். குருவா? குரு மாரகம் பண்ணுவாரா சார்? பண்ணுவாரு. அவருடைய கடமையை அவர் செய்வார், இல்லையா? என்ன, குருவா இருக்கிறதுனால கஷ்டப்படாம நடக்கலாம். உபய லக்னங்களுக்கு மாரகாதிபதி 7, 11. இதை எழுதி வச்சுங்க. இப்ப அப்படியே இந்த பாதகாதிபதிய ஞாபகப்படுத்திடலாம். சரத்துக்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7. பாதகாதிபதி இது அடுத்த லெவல். நான் அடிப்படையில ஏன் இதை தவிர்த்தேன் அப்படின்னா, நீங்க இன்னும் இந்த விதி விலக்குகளை படிக்காம இதை மட்டும் படிச்சுக்கிட்டு உங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நைட்டு தூங்காம உட்காந்துருப்பீங்க. நான் அதுக்கு என் ஜாதகத்தையே சொல்லிட்டேன். இந்த கணக்குப்படி எனக்கு சொன்ன ஜோதிடர்கள் எல்லாம் 55 வயசுல அப்படின்னாங்க. இப்ப எனக்கு 64 வயசு ஆயிடுச்சு. அதனால விதிகளை அப்படியே ஜாதகத்துல போட்டு பார்க்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இது நடத்துறேன்னா நைட் அப்புறம் போயிட்டு தூங்காம இருக்கக்கூடாது. வாழ்க்கை வளமுடன். இது அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல 8ஆம் அதிபதி கொடுக்கலாம், ஆயுள்காரகன் சனி இருக்காரு, அவரு கொடுக்கலாம். 10ஆம் அதிபதி 10 கர்மம் அப்படின்னு பயமுறுத்துவாங்க பழைய ஆளுங்க. தொழில்னு நம்ம எடுத்துக்கிறோம், அது ஒரு கர்மா தான். கர்மம் செய்யணுங்கிறதும் 10 தான். அப்போ இது எல்லாமே வரும். சனி செய்யலாம், ஏன்னா சனி ஆயுள்காரகன் கிரகம்னு எடுத்துக்கிட்டா சனி. 10ஆம் அதிபதி செய்யலாம், ஏன்னா கர்மாதிபதி அவரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இதை எடுத்துக்கணும். இது முக்கியமா எடுத்துக்கணும். பாதகாதிபதியும் செய்வார், மாரகத்தை செய்வார் அப்படிங்கிறதுனால அது திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இப்ப சேர்ந்து வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் இது எப்ப பயன்படுத்தலாம், நீங்க இதை பாக்குறதெல்லாம் அது ஒரு இதா வச்சுக்காதீங்க. எப்ப பார்க்கணும் அப்படின்னா, வயசானவங்க வீட்டுல முடியாம படுத்திருக்காங்க, குழந்தைங்க அப்பாவை பார்த்தா பாவமா இருக்கு, அவரு முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, அவ்வளவு கஷ்டப்படுறாரு, பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப நீங்க இதை பார்க்கணும். அவர் இருப்பாரா, நல்லா இருப்பாரா, ஏதாவது கண்டம் இருக்குதா, மாரகம் இருக்கா, மாரக தசை நடக்குதா. இன்னொன்னு,
ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தால், இப்ப மாரக தசை வந்து ஒரு 15 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி நல்லா இருக்காரு, லக்னம் சுபத்துவமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அப்ப மாரகம் சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அத 3 வகையா பிரிப்பாங்க. ஒரு 33 வயசு அந்த ரேஞ்சில ஒண்ணு, 3ஆ பிரிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? மத்தியம ஆயுள், குறைந்த ஆயுள், நீண்ட ஆயுள் அப்படின்னு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து நீண்ட ஆயுள்னு லக்னம் சொல்லுது. லக்னத்தினுடைய அமைப்பு, லக்னாதிபதியினுடைய அமைப்பு பார்க்கறப்போ அவருக்கு நல்லா இருப்பார்னு சொல்லுது. இப்ப மாரகாதிபதி திசை வந்து ஒரு 20 வயசுக்குள்ள வருது. இப்போ மாரகாதிபதி திசையில அவர் இறந்துவாருன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ அந்த வயசுல கொஞ்சம் அதிகமான வயசுல இந்த பாதகாதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்ப அது நடக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். இது உயர்நிலை பாடம். ஏன்னா இதை மாரகாதிபதியை சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டா பயப்படுவீங்கிறதுக்காக நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆயுளை முடிவு செய்யற விஷயம் இதுதான் இதுல. அதுக்கு மேல அந்த கணக்கு இந்த கணக்குலாம் சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா லக்னம் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது பஞ்சாங்கத்தை வச்சு. ஏன்னா சூரிய உதயம் ஊருக்கு ஊர் மாறுதுங்கிறப்போ இப்ப மாரகாதிபதி தசை இப்ப நம்ம தசை கால்குலேட் பண்ணாலே கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. தசா இருப்பு வந்து நீங்க சாப்ட்வேர்ல போடுறதுக்கும் பஞ்சாங்கத்துல வச்சு பழைய நோட்ல எழுதி கொடுத்த முறைக்குமே 3 மாசம் 4 மாசம் கூட வித்தியாசம் வரும் தசா இருப்பு. அப்போ ஒருத்தர் இந்த வயசுல இறந்துருவாருனோ இந்த வயசுல குழந்தை பிறக்கும்னா கரெக்டா எப்படி நம்ம சொல்ல முடியும்? கரெக்டா அவங்க பழைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா முதல்ல பிறந்த நேரமே அந்த காலத்துல வாட்சை வச்சுக்கிட்டு உத்தேசமா தான் சொன்னாங்க. நமக்கு தெரியும் ஒவ்வொருத்த வந்து சாவி கொடுக்குற டைப் வாட்ச் தான் அப்பெல்லாம் இருக்கும். அந்த வாட்ச்ல எவ்வளவு துல்லியமா இருக்கும் டைம். இப்ப மாதிரி செல்லு கிடையாது. அப்ப டைமே சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. பஞ்சாங்கத்தை வச்சு எழுதுறதா ஜாதகத்துல, ஏன்னா மாசத்துக்கு 30 நாள் வச்சுதான் கணக்கு போடுவாங்க. 31 நாள் இடையில வரும். 20 வருஷம் இப்ப சுக்கிர தசை இருக்குன்னா எத்தனை 31 நாள் வரும்? 30ஆ வச்சுக்கிட்டு வரப்ப எவ்வளவு வித்தியாசம் வரும்? அதே மாதிரி இந்த நட்சத்திர நாளிகை கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு பிழை இருக்கும்? அப்ப எப்படி துல்லியமா சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோட்ல ஒரு மூலையில எழுதி வச்சு சொல்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் அத அந்த குறிப்பு நம்ம B1 குரூப்ல மட்டும் போட்டு விடுறேன். அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்துங்க. நீங்க அதை பண்ணாதீங்க. எப்படி எல்லாம் எழுதுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பு நான் அனுப்பிச்சு விடுறேன் நாளைக்கு. சோ மாரகாதிபதியை வச்சு பயந்துக்காதீங்க. எப்படி மாரகாதிபதி கண்டிப்பா செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதியை பார்க்கணும். வாழ்க வளமுடன். இது ஒண்ணு தெரியணும். சொல்லுங்கய்யா. இதுல ஒரு டவுட். மாரகாதிபதிக்கும் பாதகாதிபதிக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை சார்? மாரகாதிபதினா என்னன்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட இருந்தே பதில வர வச்சிருவோம். மாரகம்னா என்ன? கண்டத்தை கொடுக்கிறவரு, மரணத்தை கொடுக்கிறவரு. மாரகம்னா மரணம், கண்டம் இல்ல. பாதகம்னா என்ன? பாதகம்னா கெடுதல். அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாதகம் வரும். ஆனா மாரகம்னா இப்ப பாதகம்னா ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம், ஒரு திருட்டு போகலாம், வீட்டுல உடம்பு சரியில்லாம போகலாம், ஒரு கடன் தொல்லை வரலாம். இது பாதகம். ஒரு நண்பர் ஏமாத்திட்டு போயிடலாம். இது பாதகம். பொருளாதார சிக்கல் வரலாம், தேவையில்லாத டிரான்ஸ்பர் வரலாம். பாதகம்னா என்ன பாதகம்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். எந்த வீட்டின் வழியாக அந்த பாதகம் வருது அப்படின்ட்டு. அது பாதகம். மாரகத்துக்கு வந்து மாரகம்னா மாரகம், அவ்வளவுதான். ஆனா அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். அவருக்கு அந்த பவர் இருக்கு, ஆனா அவர் செய்யாம கூட போகலாம். இல்ல இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு போகலாம். அதுக்கு தான் சொன்னேன், லக்னம் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவருக்கு 90, 70, 60, 70 வயசு இருக்கணும். அப்படின்னா மாரக தசை வந்து 15, 20 வயசுல வந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்காது.
அப்ப அவரு போயிடுவார். இல்ல நம்ம டைம் வரல அப்படின்ட்டு. வேற யாராவது இந்த வேலையை பார்த்துக்குங்க. எனக்கு ஹெட் ஆபீஸ்ல வேற வேலை கொடுத்துருக்காங்கன்ட்டு அவர் போயிடுவார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. அப்ப அதே போல பாதகாதிபதியும் பாதகத்தை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு சொன்னதுதான் அதுவும். ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம். அவரும் வாய்ப்பு இருக்குதான். அதாவது என்னன்னா அவர் செய்வாரு. நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கும்னு அர்த்தம். நடக்காமே போகாது. அது தாங்குற அளவுக்கு நடக்குதா, தாங்க முடியாத அளவுக்கு நடக்குதாங்கிறது தான் அது லக்னத்தை வச்சு முடிவு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் தசாபுத்தியை சொன்னோம் இல்லையா? இப்போ மாரகாதிபதி தசை வருது. ஆனா புத்தி வர்ற புத்திநாதன் எல்லாமே நல்ல புத்திநாதனா இருக்காங்க. அப்ப என்ன செய்வார் அவரு? லேசா பண்ணிட்டு போயிடும். அவ்வளவுதான். லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி புத்திகள் இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார். இப்ப மாரகம் அப்படின்னா அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எப்போ நம்ம ஜாதகம் பார்க்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதோ, நம்ம ஊர்ல ஏதாவது ஒண்ணுன்னா நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. சார் முடிஞ்சிருச்சு, ஏதாவது இந்த அடைப்பு விழுதா, திண்ணை விழுதான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? இல்லைங்க நான் அதெல்லாம் பாக்குறதுல. சொல்லுங்க மேடம். இல்ல புரியல, ஏதோ சொன்னீங்களே புரியல. பொறுங்க நான் சொல்லுவேன். நான் புரியாத மாதிரி சொல்லுவேனா? அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடைப்பு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது திண்ணை விழுந்திருக்குன்னு அந்த ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எந்த நட்சத்திரத்துல இறந்தாங்களோ அந்த ஒருத்தர் இறந்துட்டா அவங்களுக்கு வந்து நட்சத்திரம் எப்படி குழந்தை பிறந்தா பார்க்கணுமோ அதே மாதிரி இறந்தவங்களுக்கு என்ன நட்சத்திரத்துல இறந்தாங்கன்னு பார்க்கணும். குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்புறதா இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம வரோங்கிறப்போ நடைமுறையில இருக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். அந்த ஆன்மாவை அங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு, அது சொர்க்கமோ அல்லது எங்கேயோ, அங்க போய் சேர இடத்துக்கு சில நட்சத்திரங்கள்ல இறந்தவங்களால போக முடியாது, வழியில வந்து தேக்கிக்குவாங்க. அப்போ அந்த ஆன்மா வந்து வீட்டிலேயே தான் இருக்கும், செல்கின்ற வழி அடைக்கப்பட்டு விடும் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன, எந்த நட்சத்திரத்துல இறந்தா எத்தனை மாசத்துக்கு அவங்களுக்கு அந்த பாதை, சொர்க்கத்துக்கு போற பாதை அப்படின்னு வச்சுக்கோமே, அடைக்கப்படும். பெரியவங்க அடைப்பு இருக்கான்னு கேட்பாங்க சார். அதுதான் அடைப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அததான் தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரங்களை தனிஷ்டா பஞ்சமி அல்லது தனிஷ்ட பஞ்சமி நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். 13 நட்சத்திரங்கள் இருக்கு. அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்கள்ல இறந்தால் 6 மாதங்களுக்கு அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டி வச்சிருவாங்க, 6 மாசத்துக்கு திறக்க மாட்டாங்க. அந்த உயிர் விட்ட இடத்த டெய்லி விளக்கு வச்சு, அது என்னவாது அந்தந்த சமுதாயத்துல இருக்கிற பழக்கம், அது செஞ்சுக்குவாங்க. 6 மாதம் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துல இறந்தா 4 மாதங்கள் அடைப்பு. கார்த்திகை, உத்திரம் இந்த 2 நட்சத்திரத்துல இறந்தா 3 மாதம். மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த 5 நட்சத்திரத்துல இருந்தா 2 மாதங்கள் அடைப்பு. மொத்தம் 13 நட்சத்திரம் வந்துருச்சான்னு பாருங்க. ஒரு 5, 6, 8, 5, 13 நட்சத்திரம் வந்துருச்சு. இது வந்து இறந்துட்டாங்கன்னா பாப்பாங்க இந்த நட்சத்திரத்தை. உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இனி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தனிஷ்டா பஞ்சமி. இதெல்லாம் ஞாபகம் இல்லை சார்னா பயப்படவே வேண்டாம். செல்லுல கூகுள்ல போயிட்டு அடைப்பு நட்சத்திரங்கள் அடிங்க. தனிஷ்டா பஞ்சமி கூட ஞாபகம் வர வேண்டாம், அடைப்பு நட்சத்திரங்கள் அடிச்சீங்கன்னா வந்துடும், எந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை மாசம்னு. அதே மாதிரி
ஏதாவது ஒரு கேலண்டர் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த கேலண்டருக்குள்ள போயிட்டு அந்த நேரத்துல என்ன நட்சத்திரம் இந்த உயிர் விட்ட நேரத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், இந்த நட்சத்திரம் நடந்திருக்கு, அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை மாசம்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். நான் பாக்குறது இல்லைங்கன்னு சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு சரி பாவம் அவங்க போய் ஆனா என்னன்னா, இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்டு தான். அவன் வந்து கேட்டான், நான் சொன்னேன். ஆனா காசு வாங்காம சொன்னதுனால அவங்க நம்பல. அதாவது என் ஃப்ரெண்டு நம்பினான். அவங்க வீட்டுல இருந்த மத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல இருக்க ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு ₹100 காசை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க அதான் சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. சரி, வாழ்க வளமுடன். ஏன்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? சார், இந்த நட்சத்திரத்துல ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணணும் நீங்க? அது அந்த ஒவ்வொரு சமுதாயத்துல ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இத பத்தி தெரியாது சார். இன்னைக்குதான் நீங்க அது என்ன சொல்லிதான். பண்ணுவாங்கன்னா அந்த உயிர் விட்ட இடத்த மூடி வச்சிருவாங்க. இல்ல, எங்க ஊர் பகுதியில திதின்னு சொல்லி அத மட்டும்தான் பாப்பாங்க. அதான் ஒரு இது இருக்கு. ஆனா இல்லைன்னா தனிஷ்டா பஞ்சமின்னு அதுக்கு பேர் வச்சு இந்த இதெல்லாம் வந்து இல்ல. அதான் ஒவ்வொரு சமுதாயத்துல ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அதான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதிகபட்சம் சில பக்கத்துல பார்க்காம இருக்கலாம், மெஜாரிட்டி இதை பார்ப்பாங்க. சார், என்னுடைய லைஃப்ல நடந்தது ஒரு 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 நிமிஷம் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. அதாவது எங்க மிஸ்ஸஸ் வந்து இறந்தது வந்து சதய நட்சத்திரம் சார். அப்ப அவங்களுக்கு வந்து 6 மாசம் அடப்பு இருந்தது சார். அடப்புன்னு சொல்லிட்டு பாருங்க, சதயத்துக்கு 6 மாதம். அப்ப அந்த வீடை வந்து பூட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க வீட்டுல, நீங்க ஒரு ஆள் தானே இருக்கீங்க, வீட்டை பூட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அந்த ஆத்மா வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு. நான் அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஒரு புது விளக்கும் ஒரு புது கிண்ணமும் வாங்கி, பித்தளை கிண்ணம் வாங்கி அது நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சு, அந்த விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சு அப்படியே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி செவரில் கட்டி நான் அடைச்சிட்டேன் சார். அது ரெண்டையுமே கிராமத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கூடையை போட்டு மூடி வச்சிருவாங்க அந்த இடத்த. அதை அடைச்சு, அது கொஞ்ச நேரம் வச்சு அடைச்சிட்டு சார் 6 மாசம் கழிச்சு ஐயர் வச்சு நல்லா ஒரு யாகம் வச்சு சாமி கும்பிட்டு அவங்களுக்கு டெய்லி 3 வேளையும் உணவு நான் முன்னாடி வைப்பேன். ஏன்னா அவங்க அங்க இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால வேலையை வச்சு அவங்க சூடம்பருத்தி வச்சு, அது பிள்ளைகள் செய்யணும், இல்லை கணவர் செய்யணும், அதாவது செய்யணும். அந்த வீட்டுல நான் ஒரு ஆள் மட்டும் தான், நான் தான் செஞ்சேன் சார். முடிச்சுட்டு 6 மாதம் கழிச்சு ஐயருக்கு வேஷ்டி துணிமணி கொடுத்து இந்த விளக்கையும் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க சார். சரிங்க. அந்த விளக்கையும் அந்த கிண்ணத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துடணும். இதான் அநேக விஷயங்கள் நடக்குது சார். நிறைய நன்றி சார். நன்றி சார். இத பத்தி தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்து முகூர்த்தம் குறிக்கிறது. அது பாத்துங்க. முகூர்த்தம் வந்து பஞ்சாங்கத்துல இருக்கிறது பொதுவான முகூர்த்தம். நம்ம வந்து ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிதான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிரகாஷ் சார்கிட்ட. அதனால இப்ப நம்ம அடுத்தது நல்ல விஷயத்துக்கு வருவோம். முகூர்த்தம் குறிக்கிறதுல பஞ்சாங்கத்திலேயே முகூர்த்தம் இருக்கும். இந்த முகூர்த்தம் வந்து பஞ்சாங்கத்துல குறிச்சிருக்கிறது பொதுவாக அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான ஏற்ற காலம். திருமணம்னா திருமணத்தை நடத்த ஏற்ற காலம், காதணி விழானா அல்லது கிரக பிரவேசம் இதெல்லாம் செய்யறதுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாருக்கு திருமணம் செய்ய போறாங்களோ அந்த மணமகன் மணமகளுக்கு அந்த தேதியில இருக்கக்கூடிய லக்னம் வந்து நல்ல லக்னமா, இவங்களுக்கு 8வது லக்னமா இருக்கலாம், 8வது ராசியா இருக்கலாம். ஆனா ராசியோ லக்னமோ 8ஆ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால முகூர்த்தம் பொதுவா பார்க்கறது வேற, ஒரு தனிப்பட்ட நபருக்கு முகூர்த்தம் பார்க்கறப்போ அவங்க ஜாதகத்துக்கு அது சரியா வருதான்னு பார்க்கணும். அன்னைக்கு முகூர்த்த லக்னமோ இவங்க லக்னமோ 6, 8ஆ இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது முகூர்த்தமாக ஞாபகம். இன்னொன்னு வந்து முகூர்த்தம் அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. முதல் நாள் நல்லா இருக்கா இல்லையா, அடுத்த நாள் நல்லா இருக்கா இல்லையான்னு இருக்காது. சில பேர் வந்து முதல் நாள் பெண் அழைப்பு வைப்பாங்க, இதுக்கெல்லாம் போவாங்க.
காசிக்கு போறேன்ற நிகழ்வுலாம் சில பிராமின் எடுத்துக்கிட்டோம்னா காசி யாத்திரை போறதுங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அது முதல் நாள் வைக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கும் நாள் நல்லா இருக்கணும் இல்லையா? சோ அப்படி முகூர்த்தம் குறிக்கும் போது நம்ம இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு அப்ப முதல் நாள் நல்லா இருக்கணும், அடுத்த நாள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் சில ஆளுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். மணமகன் மணமகளுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். சந்திராஷ்டமம், முக்கியமா சந்திராஷ்டமம், 2 பேருக்கும் சந்திராஷ்டமம் இதெல்லாம் பார்க்கணும். முகூர்த்தம் பெரிய விஷயம்ன்றதுனால அது சிம்பிளா நான் அதுல குறிப்பு இதோட முடிச்சுக்கிறேன். திருமண பொருத்தம் பார்க்கறது சொல்லி பொருத்தம் பார்க்கறதுல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடர் தேவையில்லை. நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜோசியர் உட்கார்ந்துருப்பாரு உள்ள, வெளியில ஒரு ஆள் இருக்கும், அட்டவணை போட்டு வச்சுட்டு இருப்பாங்க, அப்படி அப்படியே டிக் அடிப்பாங்க. இதை பார்த்து டிக் அடிக்கிறதுக்கு ஒரு ஜோதிடர். அப்போ 10 பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த அதாவது மணமகன் அல்லது மணமகள் வீட்டுல இருந்து வரும்போது நம்ம அதெல்லாம் செல்லாதுன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதையும் பார்த்துக்குவோம். 10 பொருத்தத்துல 6க்கு மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் இதை பாருங்க, லக்னம் 2 பேருடைய லக்னமும் 6, 8 இருக்கக்கூடாது. அஷ்டகம் அப்படிம்பாங்க. சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடாது. லக்னாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் திருமணத்தை சொல்லக்கூடியது 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி. நான் லக்னத்தில் சொன்னதேதான் இதுக்கெல்லாம் நீங்க அப்படியே சுக்கிரன் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய் வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு சுக்கிரன், இன்னொருத்தருக்கு செவ்வாய். களத்திரம் இந்த ஆணுக்கு வந்து மனைவிங்கிறது சுக்கிரன் குறிக்கும், பெண்ணுக்கு கணவன் வந்து செவ்வாயை குறிக்கும். அப்ப இவங்கள்ல இருக்க செவ்வாயும் அவங்களுடைய சுக்கிரனும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். 8ஆம் பாவம், 8ஆம் பாவம்ங்கிறது பெண்களுக்கு தான் முக்கியமாக சொல்லிக்கிறாங்க. அதாவது மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறாங்க. அப்ப 8ஆம் பாவமும் 8ஆம் பாவாதிபதியும் நல்லா இருக்கும். 2ஆம் பாவம் குடும்பம் அப்படிங்கிறதுனால 2ஆம் பாவமும் 2ஆம் பாவாதிபதியும் நல்லா இருக்கு. சார் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அப்ப எப்படிதான் சார் பாக்குறது? இதுதான் உண்மையிலேயே குடும்பம். நான் வந்து என்ன பண்றேன்னா பாத்துக்கிறேன், ஒரு 6, 7 இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். அது இல்லைன்னா வேண்டாம்னு அதையும் சொல்லிடுறேன். முக்கியமா இப்ப நான் சொன்ன பொருத்தங்கள் தான் தேவை. இருந்தாலும் வேற யார்கிட்டயாவது பார்த்துட்டு பொருத்தமே இல்லை இருந்தாலும் என்ன சொன்னான்னு சொல்லி நம்ம பேரு இருக்கு. அதனால நட்சத்திர பொருத்தம் பாத்துறேன் முதல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தாதான் ஓகே சொல்றது. இல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னா, அல்லது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு, இது இப்படியே சொல்றதா அப்படி சொல்றதா, குட்டியா இருக்கு, அதுக்கு என்ன சொல்லலாம்? உங்க குலதெய்வத்துல போய் பூக்கட்டி பார்த்து உத்தரவு வாங்கிக்கணும். இது ஒன்னும் வேண்டாம்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி பொருத்தம் இருக்கு. நீங்க வந்து சாமி உங்க குலதெய்வத்தை கேட்டு முடிவு சொல்லுங்க. இதுதான் பொருத்தம் பார்க்கறது. உங்களுக்கு வந்துச்சுன்னா சார், இதுல நீங்க குறிச்சிக்கிற குறிப்புகள் வந்து 4, 8 இருக்கக்கூடாதா சார்? 6, 8 லக்னம் 6, 8 இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் மேஷ லக்னம், இன்னொருத்தர் வந்து விருச்சிக லக்னம், அப்போ 8வது லக்னமா வருது. அல்லது வந்து மேஷ லக்னம் ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து கன்னி லக்னமா இருக்காங்க, இப்போ 6, 8 ஆயிடும். இங்க இருந்து என்னன்னா 6, அங்க இருந்து என்ன 8 வந்து அந்த மாதிரி இல்லாம இந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம்ங்கிறது லக்னத்திலிருந்து செவ்வாய் குறிச்சுக்கிறீங்களா? செவ்வாய் தோஷம் ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒரு டெபினிஷன் இருக்கு. இத சாலிடா இதை குறிச்சுக்குங்க. செவ்வாய் தோஷம்ங்கிறது லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12வது வீடுகளில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். நார்த் இந்தியால உண்மையும் சேர்த்துக்குவாங்க. லக்னத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய். நமக்கு வந்து 2, 4, 7, 8. அப்ப ராகு தோஷங்கிறது என்ன?
அதே 2, 4, 7, 8, 12ல ராகு இருந்தால் ராகு தோஷம். இப்ப பாருங்க, சிரிப்பா வரும் உங்களுக்கு அர்த்தம். இதே ராசிக்கு சந்திரன் நின்றதற்கு 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தால் செவ்வாய். இப்போ ஒருத்தர் வந்து மேஷ ராசி ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. 2, 4, 7, 8, 12. இதுல ஒரு 5, அதுல ஒரு 5, 10 வீட்டு காலி. ஏன்னா செவ்வாய் 12ல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இங்கதான் சார் குழப்பமே வருது. சரி, அப்படிதான் சொல்லி சுபர் பார்த்த லக்கணம் கூட என்ன சார்? சுபர் பார்த்த லக்கணம். சரி, விதிவிலக்குகளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செவ்வாய் நீசமா இருந்தா இல்ல, நான் சொல்லலைங்க, சொல்றாங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம பார்த்து சொல்லி அனுப்பிச்சோம்னா அங்க இருந்து ஒரு கல் எறிவாங்க இன்னொரு ஜோதிடர். இப்படிதான் ஜோதிடர்கள் வந்து தான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அதுக்கு என்ன இப்ப செவ்வாய்க்கு மட்டும் சொன்னா குரு வீட்டுல இருந்தா இல்ல, குரு வீட்டுல செவ்வாய் இருந்து தோஷம் வந்தா அது இல்ல. அதே மாதிரி நீசமா இருந்தா இல்ல. நீசம்னா எங்க இருந்தா அப்ப தோஷம் இல்ல? இப்ப மேஷ லக்னம், செவ்வாய் வந்து 4ல இருக்காரு. 4ன்னா எங்க? கடகம். கடகத்துல இருந்தா அவருக்கு அங்க நீசமாகிறாரு, அப்ப தோஷம் இல்லை. இதே விதிதான் ராகுக்கு. இதே விதிதான் ராகு. குருவுடன் சேர்ந்தாலோ, குரு வீட்டில் அமர்ந்திருந்தாலோ, குரு வீட்டில் அப்படின்னா தனுசு மீனம், அது வந்து 2, 4, 7, 8 வந்துச்சுன்னா, 7, 8, 12 வந்துச்சுன்னா தோஷம் இல்லை அப்படின்னா. ஏன்னா நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரி, செவ்வாய் தோஷம் இப்படி என்னுடைய இது என்னன்னு அப்படின்னா, நீங்க சொந்தமா பயன்படுத்துறதுக்கு நான் சொல்றத விதியை பயன்படுத்தணும். ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது நீங்க உங்க கருத்தை சொல்லி, நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன், இது செவ்வாய் தோஷம் இல்லைங்க, செவ்வாய் தோஷம் தான் அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு அப்புறம் இப்படி சொல்றாங்க, நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி. செவ்வாய் தோஷம் எப்ப உண்மையிலேயே பிரச்சனை பண்ணும் அப்படின்னா, சனி ராகு சேர்ந்தால்தான் பிரச்சனை செய்யும். வெறும் தனியா செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தா பெருசா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது அப்படிங்கிறத உங்க புரிதலுக்கு வச்சுங்க. அதே மாதிரி செவ்வாய் தசை வரணும். இப்ப நம்ம ஜோதிடத்துல என்ன சொன்னோம்? யாரோ ஒரு மைக்கு மியூட் ஆகாம இருக்கு. ஒரு பலன் நடக்கணும்னா அந்த தசை வரணும்னு சொன்னோம். அப்போ ஒரு கெடுதல் நடக்கணும்னாலும் அந்த திசை வரணுமா இல்லையா? இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த தோஷம் நடக்கணும்னாலும் தசை வரணும் தானே? ஒருத்தருக்கு வந்து 13 வயசுக்குள்ள செவ்வாய் தசை முடிஞ்சிருது. அப்ப அவருக்கு செவ்வாய் தோஷத்தை பத்தி பயப்படணுமா? தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப செவ்வாய் புத்திகள் வராதா சார்? வரும். செவ்வாய் புத்திகள் தசாநாதனுக்கு கண்ட்ரோல்ல வரும். அதனால முழுசா அதால ஒன்றும் பெருசா செஞ்சிட முடியாது. ஏன்னா இந்த ஜோதிடத்துல சொன்ன விதிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல கல்யாணம் ஆகாது, திருமணமே செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் வரும். அப்ப செவ்வாய் தோஷத்துக்கும் அதுதான், ராகு தோஷத்துக்கு இதே தான். ராகு தோஷம் அப்படிங்கிறது ராகு தசை வந்தாதான் பாதிக்கும். தசை முடிஞ்சிருது, அல்லது தசை வந்து ஒரு 50 வயசுக்கு மேல வருது, 50 வயசுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையில என்ன சண்டை வந்துட போகுது? இல்ல அப்ப எப்படி பண்ணவங்களுக்கு சண்டை வராம இருக்கு? யோசிங்க. பெர்னார்ட் ஷாவோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க,
எனக்கு கரெக்டா ஆங்கில கவி தான். 2 பேரு முக்கியமானவங்க. அதுல யார் இவருதானான்னு தெரியல. இல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கணவன் டிஃபைன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாரோ கேட்டுட்டு அதுக்கு பதில் என்ன சொல்லுவாருன்னா, ஒன் cannot sleep when the window is closed. The other cannot sleep when the window is open. அதாவது என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவி ஒருத்தருக்கு வந்து ஜன்னலை திறந்தா தூக்கம் வராதாம், இன்னொருத்தருக்கு வந்து ஜன்னலை மூடுனா தூக்கம் வராதாம். இதுதான் கணவன் மனைவின்னு டிஃபைன் பண்றாரு. அதாவது ஒருத்தருக்கு போத்துனா தூக்கம் வராது, ஒருத்தருக்கு ஏசி போட்டா தூக்கம் வராது, இன்னொருத்தருக்கு ஏசி போடலைன்னா தூக்கம் வராது. இப்படி வச்சுக்கோமே. இதுதான் கணவன் மனைவி. அது பொது விதி. அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் நீங்க என்ன தோஷம் பார்த்து என்னத்தை பார்த்து அப்படிதான் அமையும். அடுத்து சுபர் பார்த்த லக்னம். இப்போ ஒரு ஆண் இருக்காரு, அவருடைய லக்னத்தை குரு பாக்குது அப்படின்னா அவரு கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருப்பாரு, ஏமாளியா இருப்பாரு. அதுக்கு போய் எந்த பொண்ணை கட்டுறது? பொது நம்ம பார்த்து இப்ப விதி என்ன சொல்லிக்கலாம், என்னன்னா அவனே ஏமாளி, இப்ப அந்த பொண்ணையும் ஏமாளியா பார்த்து கட்டினா எப்படிப்பா, கொஞ்சம் திறமையான பொண்ணா கட்டி வைக்கலாம்னு யோசிக்கலாம். அதான் விதிகள் நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான். இப்ப சுபர் பார்த்த லக்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரு கொஞ்சம் நல்ல பிள்ளையா ஏமாளியா இருப்பாரு. குரு பார்த்ததுன்னு வச்சுக்கோமே. இப்ப சனி பார்த்திருந்தா எப்படி இருக்கும்? கஞ்சத்தனமா இருப்பாங்க, செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அப்படியே குணங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லக்னத்துல சனி இருக்கு அல்லது சனி பாக்குது. அப்போ இவங்க ரெண்டையும் சேர்த்து வைக்கலாமா வைக்க கூடாதான்னு உங்க கருத்துக்கு நான் விட்டுறேன். என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாருன்னா, சுபர் பார்த்த லக்னத்துக்கு அதே மாதிரி சேர்த்து வச்சாங்கன்னா நல்லவங்களோட சேர்த்து வச்சுட்டா பிரச்சனை இல்லை, 2 பேருமே. அப்படியா, சரி போனா போதும்பாங்க. அப்படி இல்லாம மாத்தி மாத்தி கட்டி வச்சா சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொன்னார். இத முடிவை உங்களுக்கு விட்டுறேன். அப்போ லக்னம் சுபமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணலாம் பொருத்தத்துல. சஷ்டாசகம் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஏக லக்னம் செய்யலாம்னு சில பேர் சொல்லுவாங்க, கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன இதுலன்னா, ஒரே லக்னமா இருந்தா ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கும், அது எப்படி சரியா வரும்? ஒரே உரையில 2 கத்தி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு கருத்து என்னன்னா, இப்போ ஒரே லக்னம்னா ஒண்ணு ஆண் ராசியா இருக்கும், இன்னொன்னும் ஆண் ராசியாவே போயிடும். இப்ப கணவன் மனைவினா ஆண் தன்மையே 2 பேருக்கும் பெண் தன்மையே 2 பேருக்கும் இருந்துச்சுன்னா அது எப்படி சரியா வரும் அப்படிங்கிற கருத்து. இப்ப ஏக லக்னம் வரும்போது ராசியாவது மாறி இருக்கணும், ஏக ராசியா வரும்போது லக்னமாவது மாறி இருக்கணும், வேற வேற லக்னமா இருக்கணும் அப்படின்னு பாத்துங்க. ஏக லக்னமா வரும்போது நட்சத்திரம் வந்து வித்தியாசம் இருந்தா நல்லது. நம்ம இது சொல்லும்போது 27வது நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம்னு சொன்னோம். இப்ப ஏக லக்னமா இருக்கப்ப 27வது நட்சத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு 2 பேர் மேஷ லக்னம் ஆணும் பெண்ணும், ஒருத்தர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நட்சத்திரமா இருக்கலாம்? ஒருத்தர் அஸ்வினியா இருக்கலாம், இன்னொருத்தர் பரணியா இருக்கலாம். அப்ப பரணிக்காரங்களுக்கு அஸ்வினி 27வது நட்சத்திரம். அப்ப ஏக லக்னமா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஏக ராசி 27வது நட்சத்திரம் சொல்லிட்டேன். இந்த சஷ்டாஷ்டகம் 6, 8 சொன்ன மாதிரியே 1, 7 கூட கொஞ்சம் இழுபறியா இருக்கும், பேலன்ஸ் பண்ணி போகும். ஆனா 2, 12 கூடாது. 2, 12ன்னா என்ன? இப்ப மேஷம் அந்த பக்கம் ரிஷபம் இருக்கு, மேஷம் ரிஷபம் தவிர்க்கலாம்ங்கிற மாதிரி. மேஷம் ரிஷபத்தை சொல்ல, அந்த மாதிரி அடுத்தடுத்த ராசி லக்னங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு. வாழ்க வளமுடன். மங்களகரமா இன்றைய வகுப்பை முடிச்சிருக்கோம். சார் ரேவதி 4ஆம் பாதம் தானங்க சார், மறுபிறவி இல்லைன்னு சொன்னீங்க தானங்க சார்? அப்படி சொல்றாங்கன்னு சொன்னேன், இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா எல்லாமே சொல்றதுதான், மறுபிறவி இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்றது யாரு? முடியாதுங்க சார். ஆமா, அது நல்லா சொல்றாங்க, அவ்வளவுதான்.
சார் இந்த புக்ல பார்த்தேங்க சார், நீங்க அனுப்பின புக்ல லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் ராகு கேது இருந்தால் மறுபிறவி கிடையாதுன்னு போட்டிருக்கு. அது மாதிரியும் அதானே, இருக்கா? எல்லாமே சொல்றாங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் சரி. பழைய சித்தாந்தங்கள்ல பழைய புத்தகங்கள்ல இருக்கு. அவங்க வந்து சூரியன் எழுதினாரு, ஈஸ்வரன் சொன்னாரு, பார்வதிக்கு சொன்னாரு, நாரதருக்கு சொன்னாருலாம் சொல்லியிருக்காங்களே தவிர அது ஒரு ம். பெருமைக்காக ஒரு இதுக்காக சொன்னது. உண்மையிலேயே அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஈஸ்வரன் போய் சொல்றாரா? அப்படிலாம் வந்து நம்ம யோசிக்கணும். ம். அதனால அந்த சரி. கருத்துக்களுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாதுங்கிறப்ப நம்ம இன்றைக்கு இருக்கிற அறிவியல் இதுல வேதாத்திரியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபிறவிங்கிறது நம்ம குழந்தைங்களை குறிக்குதுங்கிறாரு வேதாத்திரி மகரிஷி. சரிங்க. அப்ப இப்ப நம்ம என்ன சொல்றது? குழந்தை இல்லைன்னு எடுத்துக்கிறதா? பிறவி இல்லைன்னா அதை 7 ஜென்மம்ங்கிறது என்னன்னா 7 தலைமுறை. 7 ஜென்மத்துக்கு அந்த பாதிப்பு வருதுன்னு சொல்றது என்னன்னா, அறிவியல் பூர்வமா ஒரு ஜீன்ல ஒரு பாதிப்பு இருந்தால், எனக்கு ஒரு குணம் இருக்குன்னா அது 7 தலைமுறை வரையிலும் அது போகுன்றாங்க. அப்ப அடுத்த தலைமுறைக்கு போகாதா அப்படின்னா, வேதாத்திரியம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஸ்மோக்கர் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் என்னுடைய ஜீன் வழியா போயிட்டே இருக்கும் 7 தலைமுறைக்கு. அப்ப 7வது தலைமுறையில அது முடிஞ்சிருமா அப்படின்னா, இடையில 3வது தலைமுறையில ஒருத்தர் வந்து சிகரெட் திரும்ப குடிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். அங்க இருந்து திரும்ப 7 தலைமுறைக்கு அது போயிடும். இந்த ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு மாதிரி. இதுதான் மீனிங். ஜீன்ல வந்து அந்த டிஎன்ஏ கேரக்டர் கடத்தப்படும், குணங்கள் கடத்தப்படும். 7 பிறவி வரையிலும் அந்த ஜீன்ல அது இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒடுங்கு பண்பா மாறிடும். புரியுதுங்க சார், நல்லா அவ்வளவுதான். இதுதான் அறிவியல் பூர்வம் எடுத்துக்கலாம். அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னுலாம் சொன்னாங்க. அதுக்காக நம்ம அப்படியே இன்றைக்கு வரையிலும் நம்பிட்டு இருக்க முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.